சார் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு புள்ள குழந்தைய பெற்று குப்பை தொட்டியில் போட்டுருச்சு. அது குப்பை தொட்டியில் போட்டது குழந்தைய பெற்றதுலாம் மேட்ரு இல்லை. ஆனால் அது குழந்தை வயிற்றில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக ஒருத்தனுக்குமே தெரியாமல் இருந்திருக்குன்றாங்க. பற்றியில் அந்த இடம் தான் சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த புள்ள மேலே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. காலேஜில் அங்கேயும் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அந்த புள்ள என்னென்னமோ காரணம் சொல்லி மெயின்டைன் பண்ணி எல்லாரையும் பேசியிருக்கா. என்னென்னமோ காரணம் நம்புகிற மாதிரியே சொல்லியிருக்கா. ஆனால் மற்றவங்க எப்படியா இருந்தாலும் அதை நம்பியிருக்காங்க. ஏன்னா பர்சனலாக அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஸ்பேஸ் அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. ஆனால் வீட்டில் பெற்றவங்க அவங்க எப்படி இதை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்கன்னு தான் சார் புரிய மாட்டேங்குது. பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு முட்டாளாக இருந்திருக்காங்களா, இல்லை இந்த புள்ள பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கான்? ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடந்திருக்கு. குழந்தை வயிற்றில் இருக்கிறது அது எப்படி, ஏன்னா அந்த வலி அந்த ஏன்னா பாடி சேஞ்சஸ் விட்டுருங்க. அந்த பாடியில் பல சேஞ்சஸ் இருக்கும். அதை கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் கவுன் போட்டு இந்த உடம்பெல்லாம் படுத்து போய் இந்த முகமெல்லாம் புசு புசுன்னு ஆகிடும். ஒரு மாதிரி ஷேப்பே மாறிடுன்னு வைங்களேன். அதை கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏன்னா அவன் ஒரு குழந்தைன்னு வந்துட்டா மாதம் டாக்டரை பார்க்க போயிடுவான். மாதத்துக்கு 2 ஸ்கேன் எடுப்பான். பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டெலிவரி டேட்டு வர 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 பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இது எந்த விதமான ஒரு பதட்டமுமே இல்லாமல் ஒரு பொண்ணு முழுகாமல் இருக்கா அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வரதம் இருக்கிற மாதிரி சுற்றி அந்த பொண்ணை சுற்றி அந்த பொண்ணு நினப்பாவே இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லை சார். அந்த பொண்ணு ரொம்ப கூலாக டாய்லெட்டில் போய் பிரசவம் பார்த்து தானாக தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த பிள்ளைய ஒரு துணியை சுற்றி சார் 20 வயசு பொண்ணுக்கு ஒரு பிறந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எப்படி சார் தெரியும்? நல்லா வளர்ந்து நம்மளாலேயே அந்த பிறந்த குழந்தைய தூக்க முடியாது. அவ்வளவு சாதாரணமாக பிறந்த குழந்தைய தூக்கிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் பிசகுனாலும் கழுத்து எங்கேயாவது மாட்டிக்கும். ஆனால் அழகாக அந்த குழந்தையை எடுத்து கழுவி துணியில் சுற்றி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு சாதாரணமாக உட்கார்ந்த பொண்ணு திரும்ப அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்லேருந்து வரதை பார்த்துட்டு, ஏமா இவ்வளோ லேட்டு, என்னாச்சு, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குன்னொன்னே பீரியட்ஸ்னால் ரத்தம் பைப்பில் அடிக்கிற மாதிரி தெரிக்குமான்னு எல்லாம் செய்யலாம். அதை நம்பிட்டாங்க அவங்களும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பிளட் ஃப்ளோ பயங்கரமாக போனோன்னா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த புள்ள பிரசவம் பார்த்துருக்கு, ஒரு பிள்ளைய பெற்றெடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் போய் குப்பத்தில் போட்டேன்னு சொன்னோன்னா ஓடி போயிட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் இப்போ அந்த பிறந்த பொன் குழந்தையும் அந்த பொன் குழந்தையை பெற்றெடுத்த இன்னும் ஒரு பொன் குழந்தையும் நல்லா இருக்காங்க. யாரோ சொந்தக்காரங்க கூட பழகி அது கலைக்க முடியாத அளவுக்கு கரு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே கர்ப்பமாக இருக்கேன்றது தெரிஞ்சிருக்கு. கலைக்க முடியாத அளவுக்கு கரு ஃபார்மாக இருக்கு. அது வரைக்கும் தெரியல, அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் பெற்றெடுத்துட்டு தூக்கி எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடலாம், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி அந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் யாரை குற்றம் சொல்லுவியா? அந்த பொண்ணையா? அந்த பொண்ணை கர்ப்பமாக்குனவையா? இது மைனரும் கிடையாது, அந்த புள்ள மேஜர் 20 வயசு. கர்ப்பமாக்குனவையா? இல்லை இது எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த அந்த பத்தவங்களையா? யாரை குறை சொல்கிறது? இப்போ இது ஒரு பெரிய தாயும் சேயும் நல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ளைய தூக்கி குப்பை தொட்டில் போட்டு போயிருக்குடா. இதெல்லாம் கேஸே கிடையாதா என்ன? எப்படி அதை போட மனசு வந்துச்சு? சரி ரைட்டு, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு ஆயுசு கட்டி, அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு ஆயுசு கட்டி, அதனால அந்த புள்ள பொழைச்சிக்கிச்சு.
இல்லைன்னா இவ போட்டு கிளாஸுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அவ்வளோ தூரம் ஏதாச்சும் ஒன்று காக்கா கேட்க வந்து கொத்தி கித்தி போயிடுச்சா அந்த பிள்ளைய. இப்படிலாம் இன்னமும் இருக்காங்க சார். எதற்கும் துணிந்தவள் இவ, சும்மா சாதாரணமாலாம் சொல்லிடக்கூடாது. நம்மளாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஐயோ பாவம் கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம அப்படி இருக்க இந்த நேரத்தில், இன்னொரு பக்கம் இப்படியும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க. வீட்டில் பொம்பளை பிள்ளைகளை கொஞ்சம் ஏதாச்சும் மாறுதல்கள் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு என்னன்னு விசாரிங்க. ஒருவேளை அந்த புள்ள பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அந்த புள்ள உங்கள்கிட்டேருந்து எதையாச்சும் மறைக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா தான் இருக்கும்.